நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களே, மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நம்ம தலை தாழ்த்தி செபிக்கலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் ரட்சித்தார். அப்படியே நாம ஜெபிப்போம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்தீரே. இயேசுவே உமது திரு இரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. இயேசுவே உமது திரு இரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. அன்பானவர்களே, நாட்கள் லெந்து காலமாக இருக்கிறதுனால கிறிஸ்துவையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நாம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர் பிரதான ஆசாரியரை போல அல்ல, அவர் சொந்த இரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே ஒரு முறை பிரவேசித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை நீங்க தியானித்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவே உமது திரு இரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. இயேசுவே உமது திரு இரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதுனால, அவருடைய ரத்தம் வடிந்ததுனால உங்களுக்கு எனக்கும் மீட்பு வந்தது. இயேசுவே உமது திரு இரத்தத்தாலே நிரந்தர மீட்பை தந்தீரையா எங்களுக்கு நீரே. மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வேத வார்த்தைகளை தியானம் பண்ண வந்திருக்கிறோம். நான் அவரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும். இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழும் என்று பக்தன் சொன்னது போல நாங்களும் உமக்குள் மகிழும்படி வேத வார்த்தைகளை வாசிச்சு தியானித்து அவைகளை சங்கீர்த்தனம் பண்ணி புதிய பாடல் பாடி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் உதயமாகுவீராக. கர்த்தராகிய ஆண்டவர் எழுந்தருளுவீராக. கர்த்தராகிய ஆண்டவர் பிரகாசிப்பீராக. கர்த்தராகிய ஆண்டவர் பிரசன்னமாகுவீராக. சபை கூடுதல விட்டுவிடாதீங்கன்னு சொல்லி நீர் எழுதி கொடுத்த வேத வசனத்தை தியானிக்கிறோம். எங்களோடு இருந்து நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, எபிரேயர்களின் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 25 பாருங்க, சபை கூடி வருதல சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சபை கூடுதல நீங்களும் நானும் விட்டுவிடக்கூடாது என்று ஒரு அக்கறையோடு பரிசுத்த ஆவியானவர் பவுல் என்ற பக்தனோடு இருந்து பேசி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனம் இது. இந்த வேத வசனத்தை
போன முறை நம்ம 2 பாகம் வெளியிட்டிருக்கிறோம், தியானித்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை நீங்கள் கேட்டீர்களா? இது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறதா? சபை கூடி வருதலில் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு மேன்மை வரும், உங்களுக்கு உண்மையான பாதையை கண்டுகொள்ள முடியும். சபை கூடுதல ஜனங்களை நீங்க விட்டு விடாதீங்க, சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. சபை கூடுதல ஜனங்களை நீங்க விட்டு விடாதீங்க, சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. ஜனங்களே, ஜாதிகளே, சகல பாசைக்காரர்களே, வாங்க நீங்க எங்க திருச்சபைக்கு. ஜனங்களே, ஜாதிகளே, சகல பாசைக்காரர்களே, வாங்க நீங்க எங்க திருச்சபைக்கு. சபை கூடுதல ஜனங்களே நீங்க விட்டு விடாதீங்க, சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தில் 21வது அதிகாரத்தில் இங்க ஒரு சம்பவத்தை நாம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 20வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று. பிரியமானவர்களே, இங்கே ஒரு சபை கூடுதலை நாம பார்க்க முடியும். பவுல் என்ற பக்தன், அன்பானவர்களே, நீங்க சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீங்க. சபை கூடுதலை விட்டு விடாதீங்க, வேத வசனத்தை வாசிக்கிறத விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தி கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா, புத்தி சொல்லி இருக்கிறார் அல்லவா. இங்க யோசபாத்தும் யூத ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து சபையாய் கூடி வந்திருக்கிறாங்க. அதுவும் பாருங்க, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே, யூதா மூப்பரும் எருசலேமியரும் கூடின சபையிலே. மேலே உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, இவைகளுக்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. பாருங்க, இங்கே ஒரு யுத்தம் யோசபாத்துக்கும் யூத ஜனங்களுக்கும் எருசலேமியர்களுக்கும் எதிராக வந்தது. இவர்களை பயப்படுத்தியது, இவர்களை நெருக்கியது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாங்க. பக்தனாகிய தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே பாருங்க, மகிழ்ச்சி இல்லை. பாருங்க, துரத்துதல் உண்டு, நெருக்கம் உண்டு, துக்கம் உண்டு, சந்தோஷம் இல்லை. பயப்படுகிறாங்க, கலங்குகிறாங்க. அது அடுத்துதான் 6வது வசனத்தில், எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், நீர் தேவரீர், ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. பாருங்க, உம்முடைய கரத்தில் பராக்கிரமமும் வல்லமையும் இருக்கிறது, ஒருவரும் உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை இடுகிறாங்க. அப்படி அறிக்கை இட்டு கொண்டு இருக்கிற போது பயந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் ஒரு உவமையை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி, ஒரு விதவை, அந்த விதவைக்கும் எதிராளிக்கும் இருக்கிற அநியாய அந்த வழக்கை தீர்த்து வைங்கன்னு சொல்ல வந்த போது, அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி, மனுஷர்களை மதியாத ஒரு நியாயாதிபதி. ஆனாலும் இந்த விதவை ஓயாமல் போய் எனக்கும் என் எதிராளிகளுக்கும் இருக்கிற இந்த வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஓயாமல் வந்து என்னை அலட்டாதபடிக்கு நான் இவளுக்கு நியாயம் செய்வேன். பாருங்கள், அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி அந்த விதவைக்கு இறங்கினது போல நீங்களும் ஜெபம் பண்ணும்போது நான் உங்கள் ஜெபத்தை கேட்பேன், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா. அதை மாதிரி தான் இங்கே எதிரிகள்
பின்பாக இருக்கிறாங்க. எதிரிகள் நடுவிலே இந்த யோசபாத்தும் யூத ஜனங்களும் இருக்கிறாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி. இப்படியாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கின்ற போது 13வது 14வது வசனத்தில், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியா குமாரனாகிய எயேலின் மகனான பெனேயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. பாருங்க, கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்தவான்கள், உத்தம மார்க்கத்தார்கள் கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் நினைவு கூர்ந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற போது, விசுவாச அறிக்கையிட்டு கொண்டு இருக்கின்ற போது, இங்கே பரத்திலிருந்து பதில் வருகிறது. ஜெபித்தால் நம்ம ஜெயிக்கலாம். விசுவாசத்தோடு இவங்க ஜெபம் பண்ணினாங்க, பயந்து ஜெபம் பண்ணினாங்க, சபையாய் கூடி வந்து ஜெபம் பண்ணினாங்க, உபவாசத்தோடு வந்து ஜெபம் பண்ணி சபை முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அவங்க அநேக ஜாதிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பாக எங்களுக்கு நிற்க தகுதி இல்லை. உமக்கு பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் சொல்லி கர்த்தரை புகழ்ந்து கொண்டு இருக்கிற போதுதான் அங்கே ஒரு பரிசுத்தவான் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி, கர்த்தருடைய ஆவியானவர் ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னதாவது, சகல யூதா தேசத்தார் கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. பாருங்க, சபை கூடுதலில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷன் மேலே, ஒரு பரிசுத்தவான் மேலே எழும்ப பண்ணினார், இறங்க பண்ணினார். அங்கே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. அந்த ஜாதிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், யோதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்க, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இப்படித்தான் சபை கூடுதல்ல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். அதனால சபை கூடுதல்ல ஜனங்களை நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. பாருங்க, இப்படியாக ஒரு பயம் நீங்கக்கூடிய ஒரு வார்த்தை, பாதுகாப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை பரத்திலிருந்து, தேவ கரத்திலிருந்து, கர்த்தருடைய நாமத்திலிருந்து, வேத வார்த்தைகள் மூலமாக இங்கே வந்திருக்கிறது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க ஒருவேளை எதிரிகளோ இல்லை வியாதிகளோ தரித்திரமோ வறுமையோ சிறுமையோ வறட்சியோ வாட்டமோ உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். இது யுத்த வீரனை போல உங்களுக்கு முன்பாக நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தத்திலே வல்லவராகிய தேவனாகிய கர்த்தர் நீங்களும் நானும் சபை கூடுதலில் இருக்கிற போது இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை வரும். அதை அடுத்து யோசபாத் மிகவும் தைரியம் கொண்டு யுத்த வீரர்களுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள ஆண்டவரை துதிக்கிற துதி வீரர்களை யுத்த வீரர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். பாடினாங்க, கர்த்தரை துதித்தாங்க. அப்படி துதிக்கிற போது மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாக வெட்டுண்டு விழுந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். 22வது வசனத்தில் 2 நாளாகமும் 20 அதிகாரம் 22வது வசனத்தில் அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தாங்க. பிரியமானவர்களே, எதிரிகள் வருகிற போது, நெருக்கம் கொடுக்கிற போது, துன்புறுத்துகிற போது நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய வேதத்தை பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை பாருங்க. அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். பாருங்க, துதித்து பாடிட தொடங்கின உடனே, இந்த பழக்கம் உங்களுக்கு உண்டா?
துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது நீங்க பயப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க. துதித்து பாடிட தொடங்கினவுடனே எதிரிகளின் சேனைகள் அழிந்தது முழுதும். துதித்து பாடிட தொடங்கினவுடனே எதிரிகளின் சேனைகள் அழிந்தது முழுதும். கர்த்தர் தாமே நமக்கு நமக்கு துணை நிற்பதினாலே பயமில்லை, திகிலும் இல்லை. கர்த்தர் தாமே நமக்கு துணை நிற்பதினாலே பயமில்லை, திகிலும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. துன்பங்கள் தீர்ந்திடும், தொல்லைகள் நீங்கிடும், விரும்பும் நன்மைகள் வந்து சேர்ந்திடும். கர்த்தரை துதியுங்கள், நம் கர்த்தரை துதியுங்கள். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர், நம்பி வந்தோருக்கு நன்மை செய்பவர். லேவியராகமத்துல 23 அதிகாரத்துல இப்படியாக வழியில் உன்னை காக்கவும், உனக்கு நான் ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தின ஸ்தானத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகி ஆண்டவர் அங்கே எழுதி கொடுத்திருக்கிறார். நீ அவர் வாக்க நீ நன்றாய் கேட்டு நான் சொன்னதை எல்லாம் நீ செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிக்கு நான் விரோதியாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாத்திராகமத்துல 23வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர், நம்பி வந்தோருக்கு நன்மை செய்பவர். உங்க எதிரிகளை நீங்க இனி பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்து சேனைய இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணினார். அவங்க வெட்டுண்டு விழுந்தாங்க. அந்த நாட்கள்ல கண்களுக்கு தெரிகின்ற எதிரிகள் இருந்தாங்க. இந்த நாட்கள்ல கண்களுக்கு தெரியாத எதிரிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை விரோதிகள் இருக்கலாம், பகைவர்கள் இருக்கலாம், பில்லி சூனியம் இருக்கலாம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? நீங்க சபை கூடுதல விட்டு விடாதீங்க. சபையில வந்து ஜெபம் பண்ணுதத விட்டு விடாதீங்க. வேதத்தை வாசிக்கிறத விட்டு விடாதீங்க. விசுவாசிக்கிறத விட்டு விடாதீங்க. நம்பிக்கைய விட்டு விடாதீங்க. விசுவாச அறிக்கைய விட்டு விடாதீங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு விரோதிகளை அவர் இல்லாமற் பண்ணுவார், மனிதர்களை அல்ல. பிரியமானவர்களே, மாம்சமானவர்களோடு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, கண்களுக்கு தெரியாத ஆவிகளோடு போராட்டம். ஏனென்றால் அந்த கண்களுக்கு தெரியாத அந்த தேவ தூதர்கள், கீழ்ப்படியாத தூதர்கள் கர்த்தருடைய கரத்தினாலே கீழே தள்ளப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால எனக்கு கிடைக்காத அந்த பரலோகத்திற்கு இந்த மனிதர்கள் போய்விடக் கூடாதுன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் உலகம் முழுவதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் வார்த்தையினாலும், இயேசுவின் இரத்தத்தாலும் ஜெயிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 9வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அன்பானவர்களே, நீங்களும் நானும் கூடி வருகிற சபை என்ன செய்யணுமா? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஒரு 4 காரியம் இங்கே நடக்கிறது. சபை கூடுதல ஜனங்களை நீங்க விட்டு விடாதீங்க.
சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. சமாதானம், பக்தி விருத்தி, இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்களுக்கு தான் சமாதானம், உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் சமாதானம், உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் சமாதானம், உங்களுக்கு தான் தேவ கிருபை, உங்களுக்கு தான் சமாதானம், உங்களுக்கு தான் தேவ கிருபை, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் சமாதானம். சபை கூடுதல ஜனங்களை நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. உங்களுக்காக உங்களை எங்க இயேசுவுக்கு பிடிக்கும். உங்களுக்காக அவர் உள்ளமே துடிக்கும். உங்களை ரொம்ப இயேசுவுக்கு பிடிக்கும். உங்களை எங்க இயேசுவுக்கு பிடிக்கும். உங்களை அவர் உள்ளமே துடிக்கும். உங்களுக்காக அவர் உள்ளமே துடிக்கும். உங்களை அந்த பரலோகமே எதிர்பார்க்கும். அன்பானவர்களே, இந்த யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் உள்ள சபைகள் பாருங்க சமாதானம் பெற்றது. இந்த மாதிரி நம்ம சபைகள் எல்லாம் சமாதானத்தோடு இருக்கணும். சீசை திருச்சபை மக்களே, இன்னும் அநேக திருச்சபைகளிலே அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களே, நீங்க போகிற சபை, நீங்க கர்த்தரை ஆராதிக்க கூடுகிற தேவ சபை, பரிசுத்த சபை, பக்தி விருத்தி அடையணும், சமாதானம் பெருகணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும், பரிசுத்த ஆவியின் ஆறுதல் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற போது, விசுவாசத்தில் நீங்க பெருகுகிற போது இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. அதனால உங்களை இயேசுவுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாம பக்தி விருத்தி, இன்னும் சமாதானம் நமக்குள்ள இருந்தால் தான் 2 இடம் நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அல்லவா, வேதத்தில் நரகம் பரலோகம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னும் உலக மக்கள் சொல்றாங்க சொர்க்கம் நரகம் என்று சொல்லுகிறாங்க, கைலாசம் வைகுண்டம் என்று சொல்லுகின்றாங்க. அந்த 2 இடம் நம்மளை அழைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு இடத்திற்கு கட்டாயமாகவே போனோம். 2 இடம் அழைக்குது நம்மை, ஒரு இடத்திற்கு கட்டாயம் போவோம். 2 இடம் நம்மை அழைக்கும், 2 இடம் அழைக்குது நம்மை, ஒரு இடத்திற்கு கட்டாயம் போவோம். நரகமா பரலோகமா என்று தீர்மானம் செய்வோம். நரகமா பரலோகமா என்று தீர்மானம் செய்வோம். ஜனங்களே, ஜாதிகளே, சகல பாசைக்காரர்களே, வாங்க நீங்க எங்க இயேசுவிடம். சகங்களே, ஜாதிகளே, சகல பாசைக்காரர்களே, வாங்க நீங்க எங்க இயேசுவிடம். சபை கூடுதல ஜனங்களே நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. யோசபாத் ராஜாவும் யூத ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் சபை கூடி நின்று ஒன்றாயிருந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தை கேட்ட கர்த்தர் ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே அசைவாட பண்ணி பதில் கொடுத்தார், எதிரிகளை அழித்தார். என்ன செய்தாங்க? அவங்க சும்மா இருந்தாங்களா? கர்த்தரை துதித்து பாடினாங்க. துதித்து பாட தொடங்கின உடனே எதிரிகளுடைய சேனைகள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்தாங்க. அது நடக்கும். சபை கூடுதல ஜனங்களே நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. இரண்டாவதாக பார்த்தோம், நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க கூடுகிற சபை சமாதானம் பெறணும்.
அந்த பக்தி விருத்தி உண்டாகணும், தேவ பயம் உண்டாகணும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் பெறணும். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? என்னை நான் தாழ்த்தி உம்மை தானே தேடுகின்றேன், இந்த இரவினிலே உம்மை நான் உயர்த்தி பாடுகின்றேன். உமது நல்ல புது கிருபையாலே உம்மை கண்டடையத்தக்க சமயத்திலே உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கையிலே ஜெபம் கேளும் பதில் தாரும் பரிசுத்தரே. 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 இயேசு ராஜா உமது நல்ல நாமம் என்றென்றும் வாழ்க வாழ்க வாழ்க. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வேத வார்த்தைகளை சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி நீர் விரும்பின மாதிரி சொன்ன மாதிரி பிரசங்கித்திருக்கிறேன். வேத வசனம் நீர் விரும்பின காரியங்களை செய்து முடித்து விட்டு திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.